எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். தோசை எல்லாருக்குமே தோசை பிடிக்குங்க. இட்லியை விட தோசை பிடிக்கும். அந்த தோசையை ரொம்ப ஹெல்த்தியாக பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேருக்கு இந்த அவேர்னஸ் வந்திருக்கு. சிறுதானியத்தை எந்த விதத்துலையாவது நம்ம உணவில் சேர்க்கணும் அப்படின்னு. அப்போ சிறுதானியத்தை சேர்த்து நம்ம தோசை பண்ணலாம். அப்போ நம்ம ஒவ்வொரு முறை இந்த மாதிரி சிறுதானிய தோசை பண்ணுறதுக்கு அரிசி, உளுந்து கூட இந்த சிறுதானியத்தெலாம் ஒவ்வொரு சின்ன சின்ன கப்பில் எடுத்து அளந்து ஊற போட்டு நம்ம தோசை செய்கிறத விட எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த மிக்ஸை மட்டும் எடுத்துட்டு ஊற வச்சு மெல்லிசா வேணால் மெல்லிசா தோசை இல்லைனா வெஜிடபிள் ஊற்றப்போ அந்த மாதிரி எது வேணால் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி, உளுந்து பொதுவாக நம்ம வெந்தயத்தோடு சேர்த்து தோசைக்கு ஊற வைப்போம். இப்போ இந்த சிறுதானியத்தையும் கலந்து நம்ம தோசை போட போகிறோம். அது முக்கியமாக பார்த்திங்கன்னா இது ஒரு மிக்ஸாக தயார் பண்ணி வச்சுப்போம். அதுக்கு பார்த்திங்கன்னா இட்லி அரிசி நான் 2 கப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் இப்போ நான் 4 விதமான சிறுதானியம் காமிக்கிறேன். இன்னும் உங்களுக்கு 2, 3 வகை சிறுதானியம் எக்ஸ்ட்ரா கிடச்சிதுன்னா தாராளமாக நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இப்போ நான் எந்த அளவுக்கு எடுத்திருக்கேங்கிறத காமிக்கிறேன். உளுந்து எந்த அளவு எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 200 கிராம், 1/2 கிலோ அரிசி. இப்போ கப்பு அளவில் எடுத்திங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 கப்பு இட்லி அரிசி எடுத்திங்கன்னா ஒரு 3/4 கப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. மற்ற சிறுதானியங்கள் பார்த்திங்கன்னா அரிசி எந்த கப்பில் அளந்தோமோ அந்த கப்பில் 1/2 கப்பு எடுத்துக்கணும். இப்போ நான் 1/2 கிலோ அரிசிக்கு ஒரு சிறுதானியம் 125 கிராம். அப்போ 4 வகையான சிறுதானியம் எடுத்துட்டுருக்கேன். 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ சிறுதானியம் 4 வகையானது. இதில் பாருங்கள் கம்பு பார்த்திங்கன்னா மலைக்கம்பு அப்படின்னு விற்கிது. மலைக்கம்பு அப்படிங்கிறது ரொம்ப சின்னதாக இருக்கும். இது கூட கேழ்வரகு, திணை, சாமை எடுத்திருக்கேன். தாராளமாக நீங்கள் சோளம், அது வெள்ளைச்சோளம் எடுத்துக்கோங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லது. 2 டீஸ்பூன் நான் வெந்தயம் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சிறுதானியத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மண் இருக்கும். நீங்கள் ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரெல்லாம் போய் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் சாதாரண கடைகளில் வாங்கினீங்கன்னா சிறுதானியத்தில் தாங்க நிறைய மண் இருக்கும். இதே நீங்கள் அரிசி உளுந்தில் அந்தளவுக்கு மண்ணெல்லாம் இருக்காது. அதனால் முக்கியமாக நம்ம ஜல்லடையில் ரவை சலிக்கிறதுக்கு ஒரு கண்ணு உள்ள ஜல்லடை வச்சுருப்போம் இல்லையா, அதில் நீங்கள் சலிச்சுக்கோங்க. அந்த மாதிரி சலிக்கிறப்ப நல்லா நைஸ் மண்ணெல்லாம் உங்களுக்கு சலித்து எடுத்துடலாம். அப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம ஊற வைக்கிறப்ப நல்லா வாஷ் பண்ணுறப்பையும் உங்களுக்கு க்ளீனாக இருக்கும். ஏன்னா சிறுதானியத்தில் நீங்கள் சாதாரணமாகவே தண்ணியில் போட்டு தேய்ச்சி கழுவுனீங்கன்னா அவ்வளோ மண் வரும். இப்போ பார்த்தீங்களா 4 விதமான நான் சிறுதானியத்தையும் சலித்து காமிக்கிற பாருங்கள். இப்போ ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துகிட்டு இருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்ச 2 கப்பு இட்லி அரிசி, 3/4 கப்பு உளுந்து, 1/2 கப்புக்கு எடுத்து வச்ச 4 வகையான சிறுதானியம், கடைசியாக வெந்தயம் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. பொதுவாக நீங்கள் சிறுதானியத்தை தனித்தனியாக அளந்து ஊற வச்சாலும் அதிக அளவுக்கு நம்ம மாவை ஃப்ரிட்ஜில் கூட அரைச்சி ஸ்டோர் பண்ண முடியாதுங்க. 2 நாளைக்கு மேலே உங்களுக்கு ரொம்ப புளிச்சு போயிடும். நல்லா இருக்காது, சத்துக்களும் அதில் இருக்காது. அதனால் இந்த மாதிரி நீங்கள் எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு உங்கள் ஃபேமிலியில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து ஊற வைக்கிறப்ப நமக்கு மாவும் வேஸ்ட்டாக போகாது. அதே சமயத்தில் கொஞ்சமாக நம்ம இந்த மிக்ஸை எடுத்தாலும் எல்லா சிறுதானியமும் அந்த அரிசி உளுந்தோடு சேர்ந்துருக்கும். இப்போ பாருங்கள் நான் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஒரு 3/4 கப்புக்கு நான் சிறுதானியம் எடுத்திருக்கேன். இது 3 பேர் தாராளமாக தோசை சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு மாவு கிடைக்கும். நல்லா 2, 3 முறை நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணுவாங்க. என்ன தான் நம்ம சிறுதானியத்தை சலிச்சிருந்தாலும் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி அலம்பி ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சுருக்கலாம். இப்போ இதிலே நீங்கள் பாரம்பரிய அரிசி சேர்க்கலாமான்னு கேட்பீங்க. பாரம்பரிய அரிசி கிட்டத்தட்ட 6லேருந்து 8 மணி நேரம் ஊறினா நல்லா இருக்குங்க. அதனால் தனியாக நீங்கள் பாரம்பரிய அரிசியை ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை மிக்சிலையும் கொஞ்சம் அரைக்கணுங்க. இப்போ இந்த மாதிரி சிறுதானியம் அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாரம்பரிய அரிசியை கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஓட விட்டுட்டு இது போல் ஊற வச்ச அந்த மிக்சியும் சேர்த்து நீங்கள் தாராளமாக சிறுதானியத்தோட பாரம்பரிய அரிசி சேர்த்து நீங்கள் அரைக்கலாங்க. 2 முறை நான் இப்போ அரைச்சிட்டேன். 6 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் பாருங்கள் மாவு நல்லா பொங்கியிருக்கு. இப்போ பொங்குனதுக்கப்புறம் நான் உப்பு சேர்க்குறேங்க. உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப அதிக அளவு தண்ணி சேர்த்துடாதீங்க. நல்லா உங்களுக்கு நுரைச்சி வந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த பசத்தன்மையோடு இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் தோசை ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இப்போ நான் தோசை போடுறதையும் காமிக்கிறேன். இரும்பு தவாவில் தான் போடுறேன், நான்ஸ்டிக்லலாம் போடல.
முதல் தோசையே எந்த அளவுக்கு உங்களுக்கு படல் படலாக வருதுன்னு காமிக்கிறேன். எப்போதுமே தோசை தவா அதிக அளவு சூடு இருக்கக்கூடாதுங்க. சிறுதானிய தோசை போடுறப்ப நம்ம மெல்லிசா அப்படி கரண்டியால் இழுத்து விடுறப்ப வெந்துடும். அதனால் சிம் ஃப்ளேமில் வச்சுண்டு நல்லா மெல்லிசா போட்டுக்கலாம். ரொம்ப குறைச்சலாகவே எண்ணெய் போட்டுக்கலாங்க. அதிக அளவு எண்ணெய் தேவையில்லை. இல்லை எண்ணெயே இல்லாமல் கூட நீங்கள் தாராளமாக தோசை போடலாங்க. லிட்டு போட்டு மூடி ஒரு பக்கமே நான் வேக வச்சு எடுக்க போகிறேன். ஏன்னா நம்ம லிட்டு போடுறதுனால மேல் பக்கமும் நல்லாவே வெந்துடும். இன்னுமே நல்லா ரோஸ்ட் பண்ணி கூட குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். சிறுதானியத்தில் செஞ்ச தோசைன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. அடுத்தது நம்ம ஒரு ஊத்தப்பம் போடலாம். அதிலே நிறைய காய்கறிகள் கூட நீங்கள் சேர்த்து கொடுக்கலாங்க. இன்றைக்கி நான் கொஞ்சம் வெங்காயம், கேரட்டு, இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து ஊத்தப்பமாக போடுறேன். தோசை தவால இந்த சிறுதானிய மாவை நம்ம போடுறப்பயே இந்த ஆப்பத்தில் எவ்வளோ ஹோல்ஸ் வரும் பாருங்க. அந்த அளவுக்கு ஹோல்ஸ் இருக்குங்க. அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நிறைய பேர் நினைப்பாங்க சிறுதானியத்தில் தோசை போட்டால் ரொம்ப ஹார்ட் ஆகிடுமோன்னு. அந்த மாதிரிலாம் இருக்காதுங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம சரியான அளவில் அரிசி, உளுந்து எல்லாமே சேர்த்துருக்கோம். பாருங்கள், இப்போ நான் காய்கறி சேர்க்குறேன். இல்லை நீங்கள் பீட்ரூட் சேர்க்கலாம். அப்புறம் ஸ்வீட் கார்ன் சேர்க்கலாம். குழந்தைகளுக்கு என்ன விருப்பமோ அந்த மாதிரி காய் சேர்த்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு லிட்டு போட்டு மூடிட்டு இந்த மாதிரி வெஜிடபிள் ஊத்தப்பம் செய்கிறப்ப 2 பக்கமே திருப்பி போட்டு வேக வைக்கணும். ஏன்னா கொஞ்சம் நம்ம மொத்தமாக போட்டிருக்கிறதுனால உள்ளுக்குள்ளே இருக்கிற மாவு வேகணும். வீவர்ஸ் பாருங்கள், சிறுதானிய தோசை இனிமேல் நினச்ச நேரம்லாம் செய்யறதுக்காக இந்த மாதிரி மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொன்றும் நம்ம தனித்தனியாக டப்பாலேருந்து அளந்து எடுத்து செய்ய வேணாங்க. வேலை ரொம்ப ரொம்ப மிச்சம். அதே சமயத்தில் ஹெல்த்தியாகவும் நம்ம தோசை சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் பார்ப்போம். தேங்க்யூ வீவர்ஸ்.